இது உங்கள் நாதசாது சேனல். நான் யாரையும் உணராமல், மதிக்காமல், வணங்காமல் கடந்து போகிறேனா? ஒரு கேள்வி உங்களை பார்த்தே கேட்கிறது. ஒரு அழகிய சின்ன கிராமம், அமைதியான வீதிகள். அந்த கிராமத்தில் பைரவரின் வாகனமான ஒரு கருப்பு நாய் வாழ்ந்து வந்தது. அது ஞானி இல்லை, அது தீர்ப்பு சொல்ல வந்ததும் இல்லை. அது ஒரு பசித்த உயிர். ஒரு நாள் அந்த நாய்க்கு பசி எடுத்தது. சாதாரண பசி இல்ல, உயிரையே உள்ளிருந்து கிழிக்கும் பசி. வீடு வீடாக சென்றது. ஒவ்வொரு வாசலிலும் நின்றது. அன்று பார்த்து யாருமே ஒரு கை சோறு கூட போடவில்லை. பசியால் மிகவும் சோர்வடைந்து போனது. பிறகு ஏதாவது உயிரினமான ஆடு, கோழி கிடைத்தால் உண்ணலாம் என்று கிராமம் முழுவதும் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. தேடியபடியே கிராமத்து எல்லைக்கே சென்று விட்டது. பசியால் மிகவும் சோர்ந்து போனது. அப்போது தூரத்தில் சுடுகாட்டில் எரியும் தீயை கண்டது. சரி, அங்கே சென்றாவது ஏதாவது பிணத்தை உண்டு வரலாம் என்று சுடுகாட்டை நோக்கி நடந்து சென்றது. சுடுகாட்டில் யாருமே இல்லாமல் ஒரே ஒரு பிணம் மட்டும் அனாதையாக இருந்தது. அந்த நேரத்தில் நாய்க்கு நியாயம், தர்மம் எதுவும் நினைவில் இல்லை. பசி மட்டுமே இருந்தது. மெல்ல நகர்ந்து அந்த பிணத்தின் அருகே சென்றது. நாய்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. எந்த உணவாக இருந்தாலும் அதை மோப்பம் பிடிக்கும். அதில் ஏதாவது நச்சு கலந்திருக்கிறதா என்று பார்த்த பிறகே அந்த உணவுகளை உண்ணும். பசித்த நாய் முதலில் தலையை சாப்பிடலாம் என்று எண்ணி தலையை முகர்ந்து பார்க்கிறது. அந்த தலையோ உயிரோடு இருந்தபோது இறைவனுக்காகவும் ஊர் பெரிய மனிதர்களுக்கும் சிவனையே பூஜித்து சிவனுக்கு தொண்டு செய்யும் சிவனடியார்களையும் தலைவணங்காதது என்பதை அப்போது உணர்ந்தது. இந்த தலையை ஏன் சாப்பிட வேண்டும் என்று தலை பகுதியை விட்டு நகர்ந்தது. நாய்க்கு பசியோ அதிகம் ஆகிக்கொண்டே போனது. சரி, கால் பகுதி உண்ணலாம் என்று கால் பகுதிக்கு சென்றது. காலை முகர்ந்து பார்த்தது. அந்த கால்கள் எந்த கோவில் வாசலையும் மிதித்ததே இல்லை. சி, இந்த காலையா சாப்பிடுவது என்று கால் பகுதியை விட்டும் நகர்ந்தது. பசி மயக்கத்திலேயே நடந்து கை கிட்டே போய் நின்றது. கையை சாப்பிட்டு பசியை போக்கலாம் என்று கையை மோப்பம் பிடித்தது. அந்த கைகளோ உயிரோடு இருந்தவரை தெய்வத்தை வணங்கியதும் இல்லை, யாருக்கும் தானம் தந்தது இல்லை என்பதை உணர்ந்தது. அங்கிருந்து நகர்ந்தது. நெஞ்சு பகுதி சென்றது. நெஞ்சுகரியை சுவைக்கும் ஆசையில் நெஞ்சு பகுதியை அடைந்து மோப்பம் பிடித்தது. அந்த நெஞ்சின் மீது அம்மாவின் மனம் இல்லை, அப்பாவின் அரவணைப்பு இல்லை, மனைவி, குழந்தைகள், உறவினர்களின் கண்ணீர் இல்லை. அன்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தது. இந்த ஈன பிறவியை உண்டு வாழ்வதை விட பசியால் உயிரை விடுவதே மேல் என்று எண்ணி அந்த சுடுகாட்டிலேயே தன் உயிரை விட்டது. பைரவரின் வாகனமான கருப்பு நிற நாய். உயிர் போன பிறகு அல்ல, உணர்ச்சி போன நாளே மனிதன் இறந்து விடுகிறான். கடவுளை வணங்காதவன் பாவி இல்லை, மனிதனை உணராதவன்தான் பாவி. நானும் இப்படியா வாழ்கிறேன்? நான் யாரையும் உணராமல், மதிக்காமல், வணங்காமல் கடந்து போகிறேனா? எனக்காக யார் ஆழ்வார்கள் என்பதை உணர்ந்து வாழு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் அமுக்குங்க. இறைவன் அருளால் வாழ்க வளத்துடன்.